அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம யூடியூப் ஃப்ரீ பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது ஆல்ரெடி நம்ம பெய்டு கோர்ஸ் ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் பேட்ச் அப்படின்னு ஒன்று பெய்டு கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி யூடியூப்பில் ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் யூடியூப் ஃப்ரீ பேட்சும் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம பெய்டு கோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கோர்ஸ் வந்து வெறும் கிளாஸஸ் மட்டும் வச்சு நம்ம பில்ட் பண்ணல, நம்ம 5 crore ஒர்த்தான ஸ்ட்ராட்டஜிக் ப்ளூ பிரிண்ட் யூஸ் பண்ணி நம்ம கோர்ஸை பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்றத நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப்பில் நம்ம ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் யூடியூப் ஃப்ரீ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் என்னென்ன வரும், என்னென்னக்கு கிளாஸ், மார்க் டெஸ்ட் எப்போ, எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸஸ் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா 2026 ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம போகிறோம், நாட் ஃபார் 2025. ஏன்னா நம்ம பொறுமையாக பெர் வீக்குக்கு ஒரு டாபிக் நம்ம ஓடலை. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம், மார்னிங் ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோன்னு. பட் அது பாசிபிள் இல்லை. ஏன்னா நம்ம சைமல்டேனியஸாக இங்கிட்டு பெய்டு கோர்ஸுக்கும் கிளாஸ் எடுக்கிறோம், இதுவும் எடுக்கிறோம், பேலன்ஸ் பண்ண முடியலை. ஸோ பேலன்ஸ் பண்ண முடியாதனால அதை நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ புதுசாக ரீஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2026 மைண்டில் வச்சு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பொறுமையாக டீட்டெயில்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் கிளாஸ் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஃபவுண்டேஷன் கிளாஸ் பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் நம்மளுடைய பிளேலிஸ்ட் போனீங்கன்னா, பிளேலிஸ்ட்டில் இப்போ ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ்ன்னு ஒன்று இருக்கும். கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் கிளாஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸுக்குள்ள உங்களுக்கு 16 வீடியோ கிட்ட இருக்கும். அடிஷன் எப்படி பண்ணணும், சப்ராக்ஷன் எப்படி பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும், டிவிஷன் எப்படி பண்ணணும், ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, டிஜிட்டல் சம்மு, லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் எல்லாமே கம்ப்ளீட்டாக இதில் உங்களுக்கு இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் ஒவ்வொரு டாபிக்கும், ஸோ வெரி ஃபர்ஸ்ட் நம்ம எந்த டாபிக் போறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் போறோம். ஓகே, ஸோ பெர் வீக்குக்கு ஒரு டாபிக், பெர் வீக்குக்கு ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டா அந்த வீக் ஃபுல்லாக சிம்பிளிஃபிகேஷன் தான். ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டா அந்த வீக் ஃபுல்லாக ஆவரேஜ் தான். ஸோ அது எப்படி இருக்கும், உங்களுக்கு என்னென்ன கிளாஸஸ் வரும் அப்படின்னா, வெரி ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் உங்களுக்கு வந்துடும். கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் நான் அப்லோட் பண்ணிடுறேன். கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸுக்கு அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸ் வரும். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றது அப்படின்ற ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் இருக்கும். அதுக்கடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும். ஓகே, இந்த கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ்ல நம்ம கான்செப்ட் கிளாரிட்டி, என்னென்ன ப்ராப்ளம் பார்த்தோம், இதோடைய டவுட்டு, இதெல்லாம் எப்படி கொஸ்டின் ட்விஸ்டடாக கேட்டால் எப்படி பண்ணுறது, அது எல்லாமே உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸில் வந்துடும். இதுக்கடுத்து சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா டாப்பிக்கும் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த டாப்பிக்கில் ஒரு மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டு உங்களுக்கு மார்னிங் இருக்கும். அன்னைக்கு ஈவினிங்கே அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸும் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே உங்களுக்கு எவ்ரி வீக் வரும். ஓகே, ஏன்னா நம்ம ரொம்ப பொறுமையாக தான் போகிறோம். ஸோ அதனால் இது ப்ராப்ளம் இருக்காது, இது ஸ்டாப் ஆகாது. ஓகே, ஸோ இது டீட்டெயில்டாக கிளியராக பொறுமையாக நம்ம 1 by 1 முடிச்சிடலாம். என்னன்னைக்கு என்னென்ன கிளாஸஸ் வரும் அப்படின்னா, மண்டே வந்து உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ், எவ்ரி மண்டே கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ். டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ். டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ். 3 நாள் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் இருக்கும். ஓகே, 3 days. ஃப்ரைடே கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ். ஃப்ரைடே வந்து கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ் வரும். அண்ட் சாட்டர்டே மார்னிங்ல இருந்து, விச் மீன்ஸ்
ஃப்ரைடே நைட்ல இருந்து சாட்டர்டே ஃபுல்லாக, அதுக்கடுத்து நீங்கள் எப்போ வேணாலும் மார்க் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ அந்த மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் என்னன்ற டீட்டெயில் நான் ஃப்ரைடே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ மார்க் டெஸ்ட் இருக்கும். சாட்டர்டே ஈவினிங் உங்களுக்கு அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இது ரொம்ப பொறுமையாக நம்ம 1 by 1 போகலாம். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். பொறுமையாக நிதானமாக தெளிவாக நம்ம படிச்சுட்டு போகலாம். ஸோ அதனால உங்களுக்கு பெர் வீக்குக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த வீக் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸ் முடியவும் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனுடைய பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு வந்துடும். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸ் நம்ம என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வெட்னஸ்டே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ அதனால வெட்னஸ்டே வந்து உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் வரும். வெட்னஸ்டேனா நாளைக்கு. ஓகே, டுடே இஸ் டியூஸ்டே. ஸோ நாளைக்கு உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் வரும். தேர்ஸ்டே வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் வரும். ஃப்ரைடே வந்து செகண்ட் ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் வரும். சாட்டர்டே வந்து மார்க் டெஸ்ட் வரும். ஓகே, ஸோ இதுல சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன் ரெண்டையுமே நான் உங்களுக்கு முடிச்சிருவேன். ஓகே, ஸோ வெட்னஸ்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக். அண்ட் நம்ம இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்திலும் சிம்பிளிஃபிகேஷன் தொட்டுட்டு தான் போவோம். ஸோ அதனால சிம்பிளிஃபிகேஷன் வெட்னஸ்டே உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் இருக்கும். தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் இருக்கும். சாட்டர்டே உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றத நான் ஃப்ரைடே கிளாஸில் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஒரு பிளேலிஸ்ட் போடுவோம். அந்த பிளேலிஸ்ட்ல கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ், கிளாஸ் 1, கிளாஸ் 2, ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் 1, கிளாஸ் 2, மார்க் டெஸ்டோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல வந்துடும். ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட் வீக் என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்றத நான் சாட்டர்டே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ அந்த வீக் ஃபுல்லாக மண்டே. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எவ்ரி மண்டே கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ், டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ், ஃப்ரைடே கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ் அண்ட் சாட்டர்டே மார்க் டெஸ்ட். ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய பெய்டு கோர்ஸ். ஸோ நம்மளுடைய பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஆப் பிளே ஸ்டோரில் நமக்கு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்போட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பெய்டு கோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட் டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் நம்ம கிளாஸில் என்னென்ன கொடுத்துருக்கோம், என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ். ஸோ ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதனால இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் இருக்கும் நம்ம பெய்டு கோர்ஸில். நான் ஒரு ஓவர்வியூ மட்டும் இங்கே கொடுத்துறேன். ஸோ கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் கிளாஸ் நம்ம கிளாஸில் இருக்கும் நம்ம பெய்டு கோர்ஸில். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா டாப்பிக்குக்கும் கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் இருக்கும். ஸோ எல்லா டாபிக்லையும் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் கிளாஸ் இருக்கும். அடுத்து எக்ஸ்ட்ராவாக இதை நான் இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸை. ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு வந்துடும் ஹேண்ட் ரிட்டன் கிளாஸ் நோட்ஸ். அண்ட் டாபிக் வைஸ் ஃபுல் ரிவிஷன் கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். தென் டாபிக் வைஸ் ஃபுல் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஹிண்ட் நோட்ஸ் எப்படி இருக்கும், இந்த ரிவிஷன் கிளாஸ் எப்படி இருக்கும், ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் எப்படி இருக்கும், எல்லாமே நான் அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு எடுத்து காட்டியிருப்பேன். நம்ம ஆப்புக்குள்ளே போய் எப்படி இருக்குன்றதை காட்டியிருப்பேன். தென் டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் இருக்கும். அந்த காம்பவுண்டட் ரிவிஷன் வித் ஹிண்ட் நோட்ஸ் இருக்கும். காம்பவுண்டட் ரிவிஷன்னா நீங்கள் இது வரைக்கும் என்ன படிச்சீங்களோ இது எல்லாமே காம்பவுண்டடாக சேர்த்து படிப்பீங்க. அதோடைய ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ் இருக்கும். அது காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் இருக்கும். அந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸும் நான் கொடுத்துருவேன். எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன், சாரி இது இல்லை. ஓகே, ஸோ காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரிவிஷன். அது கம்ப்ளீட் ரிவிஷன்றது லாஸ்ட்டாக கம்ப்ளீட் ரிவிஷன் இருக்கும். ஸோ அந்த கம்ப்ளீட் ரிவிஷனில் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சேர்ந்துருக்கும். ஸோ அதை நான் டைப் பண்ணல. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பின்னாடி இருக்கும். ஸோ இதில் நம்ம அப்படியே கொடுத்துருக்க மாட்டோம்.
இப்போ இதெல்லாம் இருக்கு, இந்த கண்டென்ட் எல்லாம் இருக்கு. பட் இந்த கண்டென்ட் நீங்க அப்படியே படிக்க மாட்டீங்க நம்ம பெய்டு கோர்ஸ்ல. ஸோ நம்ம பெய்டு கோர்ஸ்ல நீங்க எப்படி படிப்பீங்க அப்படின்னா, நீங்க உள்ள வந்த உடனே உங்களுக்கு எவ்ரிடே என்னென்ன பண்ணணும் அப்படின்ற சம் சேலஞ்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை டீட்டெயில்டாக நான் அங்கே கொடுத்துருப்பேன் அந்த வீடியோவில், இருந்தாலும் நான் இங்கே ஒரு தடவை ஓவர்வியூ சொல்லிடுறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ளே வந்தோடனே எவ்ரிடே ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நீங்கள் முந்தின நாள் வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ, முந்தின நாள் வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை காம்பவுண்டட் ரிவிஷன் நீங்கள் பண்ணணும். ஸோ அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சேலஞ்சு. காம்பவுண்டட் ரிவிஷன் எதை யூஸ் பண்ணி பண்ணுவீங்க? ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸை யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஸோ அந்த ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸை ஜஸ்ட் ஒரு 10 minutes பார்த்தா போதும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், அல்லது பெரிய டாப்பிக்காக இருந்தால் 2 நாளைக்கு ஒரு டாபிக், ரொம்ப பெரிய டாப்பிக்காக இருந்தால் 3 நாளைக்கு ஒரு டாபிக். ஸோ மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் தான் இருக்கும். சம் டாபிக் மட்டும்தான் 2 நாள் 3 நாள் போகும். லைக் பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க்கு அண்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். இது மட்டும்தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய டாபிக், நிறைய ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அங்கே நிறைய டைப்பில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதனால நிறைய டைப்பில் நிறைய ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது உங்களுக்கு சேலஞ்ச் 2. அதில் கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் ப்ளஸ் கிளாஸ் நோட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 2 விதமாக கிளாஸ் நோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 2 விதம் உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறேன். அது நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்களே கிரியேட் பண்ணுற கிளாஸ் நோட்ஸ் என்ன, நான் எழுதி தர கிளாஸ் நோட்ஸ் என்ன, ஸோ 2க்கான இது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆவரேஜ் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆவரேஜ், இப்போ பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ பர்சன்டேஜில் டோட்டலாக 16 மாடியூல் இருக்கு. 16 மாடியூல் அப்படின்றது 16 டைப்ல அதில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ 16 டைப்பையும் ஒரே ஸ்ட்ரெச்சில் படிக்க முடியுமா அப்படின்னா படிக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அந்த 16 மாடியூலில் ஃபஸ்ட்டு ஒரு 3 மாடியூல் அல்லது 4 மாடியூல், அது டிபெண்ட்ஸ் அப்பான் டைமிங்கை பொறுத்து. ஸோ ஒரு 3 மாடியூல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. பார்ட் 1ல் 3 மாடியூல் ப்ராக்டிஸ் பண்ணோன்னே ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் பார்த்துருவீங்க. ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் பார்த்தோன்னே அந்த 3 மாடியூல்ல இருந்து ஒரு மார்க் டெஸ்ட். அப்போ இந்த 3 மாடியூல் நீங்கள் பார்த்துட்டீங்க, கிளாஸஸ் கவனிச்சிட்டீங்க, அதை இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து நெக்ஸ்ட் 3 மாடியூல்ஸ், நெக்ஸ்ட் 3 மாடியூல் பார்க்குறீங்க. அந்த 3 மாடியூல்ஸ்ல இருந்து ஒரு மார்க் டெஸ்ட். இது நீங்கள் கிளாஸை கவனிச்சிட்டீங்க, அதுக்கான மார்க் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ முடிஞ்சு போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ 16 மாடியூல் இருக்கு. இதை நான் 2 நாள் 3 நாள் கொண்டு போயிருப்பேன். இதே இது கம்மியான டாப்பிக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை நான் 2ஆவே ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். இங்கே நீங்கள் பாதி படிப்பீங்க, இங்கே பாதி படிப்பீங்க. முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரிவிஷன். ஸோ நீங்கள் இங்கே என்ன படிச்சீங்க, இங்கே என்ன படிச்சீங்க, ரெண்டையுமே கம்பைன் பண்ணி இங்கே ரிவிஷன் பண்ணுவீங்க கம்பைண்டா. ஸோ கம்ப்ளீட் ரிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. கம்ப்ளீட் ரிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் ஆன் திஸ் டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் அப்படின்னா பர்சன்டேஜில் ஃபர்ஸ்ட் 4 மாடியூல்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் 4 மாடியூலில் மார்க் டெஸ்ட். நெக்ஸ்ட் 4 மாடியூல்ஸ், நெக்ஸ்ட் 4 மாடியூல்ஸ்ல மார்க் டெஸ்ட். தென் நெக்ஸ்ட் 4 மாடியூல் அதில் மார்க் டெஸ்ட். ஸோ இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரிவிஷன், அந்த கம்ப்ளீட் டாபிக்கோட மார்க் டெஸ்ட். ஓகே, ஸோ அப்போ இப்படி படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் லேஸாக இருக்கும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் படிப்பீங்க, உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பியூட்டி அப்படின்னா காம்பவுண்டட் ரிவிஷன் வித் ஹிண்ட் நோட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இது டே 5 அப்படின்னா டே 4 வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சீங்களோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஃபர்ஸ்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு படிச்சதையும் சேர்த்து நீங்கள் சேலஞ்ச் 9ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா காம்பவுண்டட் ரிவிஷன் பண்ணுவீங்க. காம்பவுண்டட் ரிவிஷன்றது டே 1ல இருந்து டில் டேட். டில் டேட்னா இந்த டேட் வரைக்கும், இந்த டேட் வரைக்கும் என்னென்ன படிச்சீங்களோ அது எல்லாத்தையுமே ஹிண்ட் நோட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரிவைஸ் பண்ணுவீங்க. ஹிண்ட் நோட்ஸை யூஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் 10 minutesல எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். நான் அதில் உங்களுக்கு எடுத்தே காட்டுறேன் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் என்னன்னு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம், இது பார்த்ததுக்கப்புறம் காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட். ஸோ அப்போ காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் என்னென்ன டாபிக் எல்லாம் படிச்சீங்களோ அது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 டாபிக் இது வரைக்கும் முடிச்சிட்டோம்னா அந்த 10 டாபிக்கையும் சேர்த்து இங்கே ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த 10 டாபிக்லையும் மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகே, ஸோ அப்போ 10 டாபிக் மார்க் டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் இந்த மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் நான் கொடுப்பேன்.
எவ்ரிடே உங்களுக்கு மார்க் டெஸ்டோட எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் இருக்கும். அப்போ நீங்கள் காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட், ஸோ ஃபர்ஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் டே ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க, செகண்ட் டே ஒரு டாபிக், தேர்ட் டே ஒரு டாபிக், ஃபோர்த் டே ஒரு டாபிக். ஸோ இதே மாதிரி போனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 90 டேஸ் சேலஞ்ச் வச்சிருக்கோம். 90 டேஸ்ல எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும்னு வச்சிருக்கோம். ஸோ அப்போ இதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 10th டே வரும்போது இங்கே 10 டாபிக்ஸ் முடிச்சிருப்பீங்க, ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் டே நீங்கள் என்ன டாபிக் படிச்சீங்களோ அதை செகண்ட் டே காம்பவுண்டட் மார்க் டெஸ்டோட எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் நான் எப்படி கொடுப்பேன் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ டெய்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் படிச்சீங்களோ அதை சேர்த்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஸோ அப்படி ரிவைஸ் பண்ணிட்டு வரும்போது 90 டேஸ் முடியும் போது நீங்கள் 200% கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே, 200% கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம ஆப்ல டே 7 வரைக்கும் நம்ம அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேத்ஸ், அண்ட் ரீசனிங். அட்வான்ஸ் மேத்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னொரு 2D and 3D மட்டும்தான் இருக்கணும். இதுல அரித்மெட்டிக்ல வந்து சிம்பிளிஃபிகேஷன், ஆவரேஜ், பெர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன். ஸோ இந்த 4 டாபிக் முடிச்சிட்டோம். ஸோ இந்த பெர்சன்டேஜ்ல, ரேஷியோ, ப்ரொபோர்ஷன்ல இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இருக்கு, அது உங்களுக்கு இந்த ஃப்ரைடே அப்லோட் ஆயிடும். ஓகே, ஸோ ரிமைனிங் வீடியோஸ் நம்ம எடுக்க அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ரிமைனிங் இருக்க எல்லா வீடியோவுக்கும் கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் உள்ள இருக்கு. கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் இருக்கு, ப்ராப்ளம் சால்விங் கிளாஸும் ரிவிஷன் கிளாஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் எல்லா டாபிக்குக்கும் முடிச்சாச்சு. கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் முடிச்சாச்சு. ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் மட்டும் தான் முடிக்கணும். ஸோ ரீசனிங்ல டைஸ் கேலண்டர் முடிச்சிட்டோம். ரிமைனிங் கிளாஸஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த ரிமைனிங் கிளாஸஸ் எல்லாம் எப்போ இருந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும் அப்படின்னா கம்மிங் ஃப்ரைடேல இருந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஏன் ஃப்ரைடேல இருந்து அப்படின்னா நம்ம ஆப்பை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆப்பை கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால நான் எதுவும் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃப்ரைடே அது முடிஞ்சிடும். ஃப்ரைடேலேருந்து உங்களுக்கு எல்லாமே உள்ளே வந்துடும். அண்ட் ஆல்சோ அந்த டே சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் 7 டேஸுக்கான சேலஞ்ச் உள்ளே இருக்கு. ஸோ இந்த 7 டேஸ்க்கான சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் 4 டேஸுக்கான சேலஞ்சை நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 4 டேஸுக்கான சேலஞ்சை நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமையே பார்த்துக்கலாம். நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அது கிளியராக இருக்கும். அதை பற்றின டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகே, ஏன் நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆப்பில் ஒரு சில ஃப்ளாஸ் இருக்குது. ஸோ மார்க் டெஸ்ட் எழுதும் போது அப்படியே வெளியே வந்துடுது ஒரு சில டைம். அண்டு iOSல நமக்கு இல்லை, இப்போதைக்கு ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் இருக்குது, வெப்சைட் இல்லை. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம அப்கிரேட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே அப்கிரேட் பண்ணுறதுனால டெம்ப்ளேட் எல்லாமே மாறும். ஓகே, நம்ம ஆப்பில் இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ இது இல்லை, ஆஃப்டர் ஃப்ரைடே இது கம்ப்ளீட்டாக அப்படியே மாறிடும். ஸோ கம்ப்ளீட்டாக மாறுறதுனால உங்களுக்கு ஃப்ரைடே ஆகும். ஓகே, ஸோ இப்போ பெய்டு கோர்ஸில் நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே கம்மிங் ஃப்ரைடேலேருந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஃப்ரைடே நைட்ல இருந்து. ஓகே, அவங்க ஃப்ரைடே சொல்லியிருக்காங்க, பட் ஃப்ரைடே மேபி நம்ம நைட் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்து ஆஃப்டர்நூன் சொல்லியிருக்காங்க, நைட் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரைடே முடிஞ்சிருச்சுன்னா ஃப்ரைடே நைட்ல இருந்து உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டே 7 வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் நம்ம 83 டேஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த 83 டேஸ்ல இந்த வீக்ல எப்படி பார்த்தாலும் ஒரு 15 டேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், பட் இது கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து மார்க் டெஸ்ட்டு, அதுக்கு ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸு, கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே இருக்கணும். கிளாஸ் நோட்ஸும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வரும். ஓகேவா? ஸோ இதுதான் பெய்டு கோர்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ஸோ யூடியூப்ல நம்ம ஃப்ரீ கிளாஸஸில் என்னென்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் வரும், ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் வரும், ரிவிஷன் கிளாஸ் வரும், மார்க் டெஸ்ட் வரும். இதே பெய்டு கோர்ஸ் அப்படின்னா கான்செப்ட் கிளாரிட்டி ஃபவுண்டேஷன் கிளாஸ், கான்செப்ட் கிளாரிட்டி, ப்ராப்ளம் சால்விங், மார்க் டெஸ்ட், கம்ப்ளீட் ரிவிஷன், மார்க் டெஸ்ட், காம்பவுண்டட் ரிவிஷன், காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ், ப்ளஸ் கிளாஸ் நோட்ஸ், ப்ளஸ் கம்ப்ளீட் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பெய்டு கோர்ஸில் வரும். இதில் உங்களுக்கு கிளாஸஸ் அண்ட் இது மட்டும் வரும்.
ஓகே. ஸோ இதுக்கு வந்து எப்படி நான் கொடுக்கலான்றதையும் நான் யோசிக்கிறேன். ஸோ பெய்டு கோர்ஸில் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொடுக்கணுன்றக்கா அதில் எல்லாமே நான் அதில் வச்சிருக்கேன். பட் இங்கேயும் உங்களுக்கு கிளாஸஸ் அதே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இதில் சும்மா ஏதோ ஒன்று இல்லை, ஃபுல் ஃப்ளெஜ்டு அங்கே எப்படியோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கேயும் கிளாஸஸ் எடுப்பேன். ஓகேவா? ஸோ அதனால் இது பண்ண வேண்டாம். யூடியூப்பில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃப்ரீயாக அக்சசபிள் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. மார்க் டெஸ்ட் எப்படி எழுதணும் என்ன அப்படின்றத ஆஃப்டர் அப்கிரேடுக்கு அப்புறம், ஆப் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ. ஃப்ரம் டுமாரோ நம்ம யூடியூப் ஃப்ரீ பேட்ச் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.